ஸோ இன்னும் ½ hourல எனக்கு பர்த்டே. பட் இந்த வாட்டி நான் சேலம்ல இருக்கனால பிரபாவில் வந்து வர முடியல. ஷாலு பாருங்க கரெக்டா போஸ்ட் கொடுக்குற பாருங்க, ஷாலு தான். தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ், நீங்க தான் எனக்கு எல்லாமே. எங்க 3 பேரையும் அத்தை ஆக்குற வழியை பாருங்க. எப்படிடா வந்த? எப்படி இவ்வளவு தூரம் வந்த? கார் இல்லை, நான் அழுத்திட்டு இருந்தேன். என்கிட்ட கார் இல்லை, வர முடியல. கார் ஆக்சுவலி ஒரு குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி சரி பண்ண கொடுத்துருந்தோம். அதுக்கு இன்னைக்கு கொடுக்கல, நாளைக்கு தான் கொடுக்க போகிறாங்க. வர முடியலன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு 4 ஷாப் மார்னிங் நான் அட்டன் பண்ணேன். எல்லா இடத்துலையுமே கேக்லாம் வெட்டி ரொம்பவே ஹாப்பி பண்ணாங்க. பர்த்டேனா வந்து கேக் வெட்டணும், சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஆனால் வீட்டில் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். வீட்டில் இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணேன். பட் இவ்வளோ கேக்ஸ் வெட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு ஒர்க்கிங் டேவாக அமைஞ்சுது. அப்புறம் போகிற வழியில் வந்து சேலத்தில் இந்த தட்டு வடை செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக நான் சொல்கிறது, அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னடா இது சேலத்தை விட்டுட்டு எப்படி ஏற்காடு மேலே ஏறுறோமே, நம்ம கடைசி வரைக்கும் வாங்கலே நினச்சிட்டே இருக்கும்போது பிரபா ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தான். அண்ட் அந்த ஹோட்டலில் டின்னர் சாப்பிட போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து அவங்களே ஒரு கேக் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அங்கேயே கேக் கட் பண்ணியாச்சு. இதான் லாஸ்ட் கேக் மேலே கேக் வெட்டியாச்சு, ஏகப்பட்ட கேக்கு.